ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு தமிழகத்தில் சூப்பரான வேலைவாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். டிஎன்ஆர்டியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸில் கிளர்க்காக வரதுக்கான வேலைவாய்ப்புகள் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. நோ எக்ஸாம் அப்படின்ற கேட்டகரியில் நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணி போஸ்ட் மூலிமா அனுப்புனாலும் சரி, இல்லை நேராக கொண்டு போய் அவங்க சொல்கிற இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சரி, ஜஸ்ட்டு அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். 10th பாஸ் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பஞ்சாயத்து கிளர்க்குனா எந்த மாதிரி ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ் ஒர்க்கு தான் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு. உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா கிளர்க்காக ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 18,500 அப்படின்ற பேசிக் பேல இருக்கும். ப்ளஸ் தமிழ்நாடு அரசோட HRA ஹவுஸ் ரெண்டல் அலவன்சஸ் ப்ளஸ் டியரன்ஸ் அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 40,000 கிட்ட வரும். ஸோ அதை பற்றின முழு தகவல் தான் வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்க போகிறோம். இதற்கான கல்வி தகுதி என்ன, சம்பளம் என்ன, எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கக்கூடிய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் இதற்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டீட்டெயிலாக நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட பெயர் குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அஸ் பர் த ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி உங்களோட ஃபுல் நேம் குறிப்பிட்ருங்க. உங்களோட ஏஜ் என்ன அப்படின்றத குறிப்பிடணும். அட்ரஸ் ஃபார் த கரஸ்பாண்டன்ஸ், அதுலேயே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் அதுக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். ரெண்டுமே ஒரே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் எய்தர் பெர்மனன்ட் இல்லை அப்படின்னா அட்ரஸ் ஃபார் த கரஸ்பாண்டன்ட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆர் யூ மெடிக்கலி ஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் எஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணணும். அதேமாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கீங்கன்னா நோ அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேஸில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் நீங்கள் நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் உங்களுக்கு இருக்குது, லாஸ்ட் போஸ்ட் எங்கே நீங்கள் வேலை பார்த்தீங்க, இல்லை அப்படின்னா நில் அப்படின்னு குறிப்பிடணும். வேலை பார்க்கல ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை எனி சொசைட்டியில் மெம்பராக இருக்கீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்,
அது ரிட்டைர்மெண்ட் ஆகுறீங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. சிம்பிளாக ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம், தமிழ்லே கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சைன் இங்கே பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களோட பெயரை கரெக்டாக குறிப்பிட்டுருங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃபு, உங்கள் நேம் ப்ரூஃபு, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி எங்கெல்லாம் வேலைவாய்ப்பு, அதாவது மொத்தமாக 23 மாவட்டங்கள்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். அப்படின்னா 3/5/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் போஸ்ட் மூலிமா அனுப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு தகவலை தற்போது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஸோ இதற்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது தான். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கீழே ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமில் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அம்புஸ்மேஷன் அண்டர் அந்த கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 23 மாவட்டங்களில் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், வேக்கன்சிஸ் வந்து 23 Ombudsperson for district will be appointed by the state government of the recommendation of the selection committee அப்படின்னு. ஸோ இதற்கான சம்பளம் ரெமூன்ஸ்மெண்ட்டாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் சிட்டிங் வித் மேக்ஸிமம் அப்பர் லிமிட் 45,000 ரூபா per month இஸ் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஏடிஏ வந்து அவங்களுக்கு அட்மிசபிள் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் லொக்கேஷன் வந்து எந்த இடத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, எங்கே வந்து நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்களோ, அதாவது நேட்டிவ் எங்கே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டுருக்கீங்களோ அது நியர்பையில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ண கடைசி தேதி 5/5/2025 வரைக்கும் நீங்கள் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைரக்டர் ஆஃப் ரூரல் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ், சைதாப்பேட், பனங்கல் பில்டிங், சென்னை 6,15,000 அப்படின்ற அட்ரஸ்க்கு ஆன் ஆர் பிஃபோர் 5/5/2025 முன்னாடி நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து ரீச் ஆகிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க. அட்ரஸ்க்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஸோ இதுக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி பணி நியமனம் மூலியமாக ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அதுலேயுமே உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.